வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தாருண்யா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோட ஃபுல் டே vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். எல்லாரும் நலமாக வளமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த கொண்டக்கடையில் புதுசாக ஏதாவது வந்து ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி ஆசையாகவே இருந்தது. பின்ட்ரெஸ்ட்டில் தான் அந்த ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போலாம் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்க்குறத விட பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ரெசிபி பார்க்குறது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து தான் இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம ஹிட்டு. என்னோடய மாமியாரும் சரி, என்னோடய வீட்டுக்காரும் சரி செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொண்டக்கடலைங்க நாளே வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் 2 ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டு, வெங்காயம் வந்து சேர்த்துட்டு, கொஞ்சமாக வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டும் வந்து சேர்த்துட்டு, நெய் வந்து நல்லா ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே விசில் விட்டுருவோம். ஸோ இன்றைக்கி காலையிலேக்கு நான் அந்த கொண்டக்கடலை மசாலாவும் அதுக்கப்புறம் வந்து பூரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பட் இந்த காம்பினேஷனுக்கு சப்பாத்தி வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னிருந்தாங்க. பட் எனக்கு பூரியே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நார்த் சைட்லலாம் வந்து பூரிக்கு இந்த கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை வந்து மசாலா மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே நம்மளும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் நான் இந்த தாட்டி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் வந்து நான் மாவு வந்து மிக்சியில் தான் வந்து ரெடி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் இல்லையா, அது வந்து பிணையிறது, அதை மாவாக கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால ரொம்ப நாளாகவே நான் வந்து மிக்சியில் தான் வந்து ரெடி பண்ணுவேன். ஒருவேளை அத்தை கூட இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து மாவு பிணைய சொல்லுவேன். அத்தைக்கும் வந்து ஒரு 1 வீக்காகவே ரொம்ப வந்து குறுக்கு வழியில் பயங்கரமாக வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களால மேக்ஸிமம் வந்து வீட்டு வேலை வந்து செய்ய முடியலை. இல்லைனா கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அத்தை வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான் பெருசாக எதிர்பார்த்ததும் இல்லை. அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணும் போது சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுருவேன். ஸோ மிக்சியில் நல்லா வந்து மாவு போட்டதுக்கப்புறம் சூப்பராக அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு மாவுக்கு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றினாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்சியில் சுற்றும் போதே நம்மளுக்கு வந்து பதம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாவு வந்து எடுத்துடலாம். செம்ம சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். ஈஸியாகவுமே வேலை வந்து முடிஞ்சிடும். மோஸ்ட்லி நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்டைலில் வந்து ஒரு புளியை வச்சு கிட்டத்தட்ட வந்து 10 வகையான குழம்பு வந்து நம்ம பண்ணிடுவோம். அதாவது கொண்டக்கடலை குழம்பு, பூண்டு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் புளி குழம்புன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இந்த தாட்டி வந்து கொண்டக்கடலை குழம்புல வந்து புளிக்குழம்பு மாதிரி பண்ண வேண்டாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணலான்னு தான் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து தேடிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி நம்மளோட குழம்பு எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்குதோன்னு சொல்லி எனக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. பட் அது எனக்கு ஏன்னா இந்த குழம்பு வகையில் மட்டும் தான் எனக்கு வந்து பண்ண தெரியும். நிறையா வந்து எனக்கு பண்ண தெரியாதுங்கனால எனக்கு வந்து அவ்வளோ வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா குழம்பும் ஒரே மாதிரி தான் இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணிருக்கு. ஸோ இந்த கொண்டக்கடலை மசாலாவுக்கு வந்து மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பூண்டு சேர்த்துட்டு, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான மசாலா பொருட்கள்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு, இதில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலா தான் வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்து இருந்தது. ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சீரகம், கருவேப்பிலை வந்து போடணும். நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதை வந்து கடைசியாக வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். எனக்கு ஏதாவது ஒரு புதுசாக வந்து ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி எஃபர்ட்லாம் வந்து போடுவேன். ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து மனசு கஷ்டமாயிரும். அதை நான் வந்து சொல்லுவேன், நம்ம எது பண்ணாலும் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க பாசிட்டிவை தான் கண்டிப்பாக வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வந்து நெகட்டிவ் வந்து சொல்லணும். பட் ஆனால் வீட்டில் வந்து அப்படி நடக்காது. கண்டிப்பாக வந்து எடுத்தோன்னே இந்த நெகட்டிவாக தான் வந்து சொல்லுவாங்க. இது இன்னும் போட்டுதான் இது நல்லா இருந்திருக்கும், இதை வந்து இப்படி வேக வச்சு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மசாலாவில் வந்து தக்காளியை வந்து நல்லா அரைச்சி அதில் வந்து சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வேக வச்சதுலேயே வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். நல்லா வந்து கொதிச்சு இறங்குச்சு அப்படின்னா சூப்பராக வந்து தயாராகிடும். நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து குழம்பு மாதிரி ஆயிரும். பட் இது வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியை வந்து எப்பயுமே வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க.
பூரிக்கு மாவுலாம் வந்து பெனஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். எப்பயுமே பூரிக்கு வந்து தேய்க்கும் போது கொஞ்சம் வந்து திக்காக வந்து தேய்க்கணும்னு சொல்லி அத்தை சொல்லுவாங்க. சப்பாத்திக்கு தேய்க்கும் போது ரொம்ப வந்து நல்லா லேசாக வந்து தேய்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து தேய்ச்சிட்ருக்கேன். எப்பயுமே பூரிக்கு வந்து தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து சின்ன ரவுண்டாக வந்து டக்குன்னு தேய்ச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் சப்பாத்திக்குனா தான் ரொம்ப நேரம் நல்லா வந்து லேசாக தேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம் எடுக்கும் அந்த மாதிரி தோணும். சப்பாத்திக்கு மேக்ஸிமம் வந்து என்னோட வீட்டுக்காரர் தான் வந்து தேய்ச்சி கொடுப்பாரு. அவரை வந்து தேய்ச்சி கொடுக்க சொல்லிடுவோம். பூரிங்கிறதுனால நானே வந்து தேய்ச்சிட்டு வந்து சுட ஆரம்பிச்சாச்சு. சம்மர் லீவ் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 20 டேஸ் வந்து ஆயிடுச்சு. பாப்பா வந்து கொஞ்சம் வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனி டைம் வந்து இப்போ டிவி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து போர் அடிக்குதா, ஏதாவது வந்து விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடு அப்படின்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகிடுது. கரெக்டாக வந்து டிவிக்கு தான் வந்து போகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நாங்கள் டிவியில் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்க்க விட்றதே கிடையாது. இந்த யூடியூப் கிட்ஸ் தான் வந்து போட்டு விடுவேன். ஸோ அதை தான் வந்து பாப்பா வந்து பார்த்துட்ருப்பான். அதில் வந்து இந்த கொக்கமெலன், அதுக்கப்புறம் அந்த டயனா அண்ட் ரோமா, இந்த மாதிரி கிட்ஸ் இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு லாங்குவேஜுமே வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதை பார்த்துட்டு அவள் நிறையா வந்து இங்கிலீஷ்லேயுமே வந்து எங்க கூட வந்து பேசுகிறா. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து சந்தோஷம்தான். ஸோ கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தாளிப்புக்கு வந்து நான் முன்னாடியே வந்து சீரகம் சேர்க்காம விட்டுட்டேன். அதனால் இப்போ சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நான் நெய்யில் தான் வந்து தாளித்தேன். ஸோ தாளித்து அதை மேலே ஊற்றினோடனே செம்ம வாசனையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த நெய்யோட வாசத்தோட அந்த பூரி வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் பூரிக்கு ட்ரை பண்ணலாம் இல்லைனாலும் இங்கே சப்பாத்திக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பூரி சுடும் போது புஷ்ஷுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக அத்தை ஒரு டிப்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது மாவு வந்து அந்த தேய்ச்சதை வந்து உள்ளே போட்டுட்டு எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வந்து கரண்டியை வச்சு அப்படியே அமுக்கி அமுக்கி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லா பூரியுமே ஒரே மாதிரி ரவுண்டாலாம் வந்து எனக்கு வராது. ஒரு சிலர் வந்து தட்டையாகவும் வரும். ஏன்னா அதை தேய்க்கிறத பொறுத்து இருக்குது. தேய்க்கும் போது கரெக்டாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக புஷ்ஷுன்னு வந்துடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து தட்டையாயிரும். ஆனால் மேக்ஸிமம் வந்து அத்தை சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லா பூரியுமே ரவுண்டாக வரும். அவங்க சுடும் போதெல்லாம் எல்லா பூரியுமே ரவுண்டாக வரும். அது எப்படின்னு எனக்கும் தெரியாது. எனக்கு ஒரு சில பூரி வந்து இந்த மாதிரி தட்டையாக ஆயிரும். என் வீட்டுக்காருக்கு பூரினா அவ்வளோ பிடிக்கும். வீட்டில் மட்டும் பூரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6, 7 வரைக்கும் வந்து சாப்பிடுவார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டார். வீட்டில் செய்யணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுவார். சரி, இன்னைக்கு வந்து திருப்தியாக வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. எல்லோரும் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. அத்தைக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் வந்து ஹைலைட்டே. ஏன்னா அத்தைக்கு வந்து புதுசாக இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு அவ்வளோ வந்து விருப்பப்பட மாட்டாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டைலில் குழம்பு வச்சு கொடுத்தா தான் அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இந்த ரெசிபி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வரைக்கும் வந்து ஹாப்பி தான். அதுக்கப்புறம் பாப்பா ஃபுல்லாக எல்லா பொம்மைகளையும் வந்து இறச்சி விட்டுட்டா. சரி, இன்றைக்கி எப்படியாவது வந்து பொம்மைகளை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இறச்சி விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு அவளை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவளே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா. வெளியில் வந்து வெயில் மண்டையை பொழக்குது. பயங்கர வெயிலாக இருக்குது. முடியவே இல்லை. ஸோ எப்பயுமே வந்து தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஏதாவது வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டே இருங்க. குழந்தைகளுக்கும் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கனால அவங்களும் டீஹைட்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க இல்லையா, வெளியில் போயும் விளையாடுறதுக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால எப்போவுமே அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸு தண்ணி வந்து கொடுத்துட்டே இருங்க. மதியத்துக்கு வந்து நேற்று வச்ச சாம்பாரும் பொரியலும் வந்து இருந்தது. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். அத்தையும் வந்து சொன்னாங்க, நீ காலையிலே கொண்டக்கடலை குழம்பு வச்சுருக்கல, ஸோ அதை வச்சு நம்ம வந்து மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மதியம் வந்து வெறும் சாப்பாடு மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தோம். ஈவினிங் அப்படியே வந்து கோயில் திருவிழாவுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. செம்ம கூட்டம். முன்னாடியை விட இப்போலாம் வந்து அதிகமாக கூட்டமாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. நிறையா வந்து புதுசாக போட்டிருந்தாங்க. இந்த அவதார் உலகம் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் அதுக்குள்ளலாம் நாங்கள் போகலை. அதே மாதிரி எல்லா ராட்டினத்துலேயும் எனக்கு வந்து ராட்டினம் ஏறுறதே வந்து அவ்வளோ வந்து நான் விரும்ப மாட்டேன். எனக்கு ஏறினோடனே தலை வந்து கிரிரு சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் எதுலேயுமே நான் வந்து ஏறவே மாட்டேன். ஒரு தடவை 2 தடவை ஏறியிருக்கேன். வந்து வாமிட்லாம் வந்து எடுத்தனால அதுலேருந்து அந்த இதையே விட்டுறது. பாப்பாங்க மட்டும் சின்னதாக வந்து அந்த காரில் வந்து ஏற்றி விட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்துட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது.
பெரிய பெரிய ராட்டினத்துலாம் போவேன் அத்தை, நம்ம வந்து ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு அத்தையும் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு இந்த ராட்டினத்தில் போகிறதுலாம் வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. சரி ஓகே நம்ம ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்புறம் என் மச்சான் பசங்களாம் வந்து போயிருந்தோம். மச்சான் வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்க ராட்டினத்தில் வந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து போனோம். எனக்கு வந்து இந்த கூட்டம், திருவிழா, அதுக்கப்புறம் கடைகள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த தாட்டி தான் வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போ தான் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் வந்து ஒன்றா வந்திருக்கோம். இல்லைனா எல்லோரும் வந்து தனித்தனியாக வந்து போவோம். பட் இந்த தாட்டி எல்லாருமே 7 பேர் 8 பேருமே வந்து ஒன்றா வந்து திருவிழாவுக்கு வந்து போயிருந்தோம். பார்க்கவே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பசங்க வந்து ஒரு 2 ராட்டினத்தை வந்து ஏறியிருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நேராக வந்து நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து திருவிழாவில் வந்து ரொம்ப தூசியாக இருந்தது. என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வெளியில் டீ கடையில் இங்கே நைட்டு கேசரி வந்து போடுவாங்க தேனியில் வந்து. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த பின்னாடி ராட்டினத்தெலாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து செம்ம பயமாக இருந்தது. ஏன்னா வந்து தலைகளெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்துச்சா, உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருந்தது. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஏறி இருக்கவே மாட்டேன், ஏறவும் எப்பவும் மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக வெளியில் வந்து டீ கடைக்கு வந்து வந்துட்டோம். சரி நல்லா சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் இந்த கேசரி கடை தான் வந்து இருந்தது. ஸோ கேசரியை சாப்பிட்டுட்டு டீயெல்லாம் வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.